வணக்கம் அதீன் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கோழிக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 2-3 நாளைக்கு மேலே சளி பிடிச்சிச்சிங்க. அந்த சளி பிடிச்சது பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சளி பிடிச்சிருந்துச்சி. அதில் சத்தம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருந்துச்சு. மரத்து மேலே ஏறி பறக்கக்கூடிய கோழிங்க. ஏன்னா இப்போ தான் மழை பார்த்தீங்கன்னா ஓஞ்சு பனி ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சளி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இனி எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றா அந்த மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோ போடலாமே அப்படிங்கிறதுக்காக போட்டிருந்தேன். இது சத்தமே பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் அந்த ராத்திரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா சத்தம் பார்த்தீங்கன்னா மூச்சு விட முடியாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப இது கஷ்டப்பட்டு இருந்துச்சு. அது அந்த சமயத்தில் என்னால் பார்த்தீங்கன்னா பதிவு பண்ண முடியல. அப்புறம் தனியாக பிடிச்சி அடைச்சி போட்டு இதுக்கு மருந்து கொடுத்துருக்கேன். நான் என்ன மருந்து கொடுத்துருக்கேன் முதல்ல சொல்லிடுறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய கோழிகளுக்கு, அதாவது 60 நாளுக்கு மேலே இருக்கிற எல்லா கோழிகளுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டோலோ 650 ஒரு மாத்திரை இருக்குது. நம்ம காய்ச்சல் மாத்திரை தான் அது ஒன்றும். அது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்ரிஸ்னு ஒரு மாத்திரை இருக்குது. இந்த 2 மாத்திரையும் பார்த்தீங்கன்னா வாங்கி உடச்சி பாதியாக உடச்சி பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு நேரம் சாயங்காலம் ஒரு நேரம் மட்டும் கொடுத்தா போதும். அதுவும் இல்லாமல் இதுக்கு அந்த 2 நாள் மட்டும் பார்த்தீங்கன்னா மேவு வைக்க வேணாம். ஏன்னா இதில் இறப்பட்டிலே பார்த்தீங்கன்னா மேவு இருக்கும் கொஞ்சம். அதனால் இந்த சளி பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேவு வச்சிங்க அப்படின்னா சளி போகிறக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் சுடு தண்ணி மட்டும் கொதிக்க வச்சு ஆற வச்சு வச்சுருங்க. அது மட்டும் வச்சாலே போதும் இந்த 2 நாளைக்கு. இப்போ இந்த கோழி பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப முடியாமல் இருந்துச்சு. சரியான சளியாக இருந்துச்சு. இதை பிடிச்சி அடைச்சி வச்சிட்டேன். அதுலேருந்து தொடர்ந்து தண்ணி மட்டும் தான் வச்சு வேறு எதுவும் வைக்கல. காலையில் ஒரு நேரம் சாயங்காலம் நேரம் பார்த்தீங்கன்னா மாத்திரை கொடுத்துருந்தேன். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த கோழி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தயாராகிடுச்சு. இதே சேவல் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இதோட இன்னொரு 1 நாள் 2 நாள் சேர்த்து எடுக்கும். ஏன்னா அதுக்கு சளி இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும்போது தான் நமக்கே தெரிய வரும். அதனோட அறிகுறிகள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அதனோட ஒரு கண்ணு பார்த்தீங்கன்னா மூடும். அப்போ இந்த மாதிரி அதாவது ஒரு கண்ணு மட்டும் மூடிட்டு அந்த சத்தம் மட்டும் வித்தியாசமாக கேட்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஓகே சரி இது காய்ச்சல் வந்துருச்சு, சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் இதனோட அறிகுறிகள். இந்த 2 அறிகுறி தெரிஞ்சு அப்படின்னா இந்த பெரிய கோழிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மருந்து கொடுக்கலாம். அதே கோழி குஞ்சுகளுக்கு, அதாவது ஒரு நாள்லேருந்து உங்களுக்கு 60 நாளுக்குள்ளே இருக்கிற கோழி குஞ்சுகள் பார்த்தீங்கன்னா அதனோட அறிகுறி வித்தியாசமாக இருக்கும். அதாவது தலையை குறுக்கிக்கும், வாயை திறந்து மூடும், ஆனால் சத்தமே வராது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா முழுக்க அடைச்சிருக்குன்னு அர்த்தம். ஆனால் அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னாலே காப்பது ரொம்ப சிரமம் தான். வெளிப்படி சொல்லப்போனால் நீங்கள் எவ்வளோ மருந்து கொடுத்து நீங்கள் இது பண்ணினாலும் பார்த்தீங்கன்னா இறக்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் மழைக்காலம் தொடங்கும் போதும் சரி, பனிக்காலம் தொடங்கும் போதும் சரி, அந்த 2 சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 விதமாக மருந்து கொடுக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மருந்து கொடுக்கலாம் உங்களுக்கு, என்ட்ரோஃப்ளெக்ஸ் இந்த மருந்து கொடுத்தீங்க அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணீர் கறந்து வச்சா போதும். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆரம்பத்துக்கு இந்த மருந்து சூட்டபிள் ஆகும். இந்த மருந்து அதாவது 1 லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா 1 ml அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதிலே டிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பானுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மருந்து கலந்து கொடுத்துக்கலாம். அந்த சமயத்தில் மட்டும், இந்த மாதிரி சமயங்களில் மட்டும் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொதிக்க வச்சு ஆற வச்சிட்டிங்க அப்படின்னா அது பாட்டுக்கு அதில் இருக்கிற நுண்குருமிகள்லாம் செத்து போயிடும். இந்த கோழி குஞ்சுகளுக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான தனியான ஒரு வேறு பிரச்சனை எதுவும் வரக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துட்ருக்க மருந்து. இது 2மே பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா வேலை செய்யுது. இது போக பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்தாக பார்த்தீங்கன்னா நான் வெத்தலையும் துளசி, அது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு மிளகு, ஒரே ஒரு பல்லு பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூண்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இடித்து இந்த மாதிரி பெரிய கோழிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உருண்டை பண்ணி வாய்க்கில் போட்டுவிட்ருவேன். அதே கோழி குஞ்சுகளுக்கு என்ன பண்ணலாம்னா இது நான் சொன்ன அதே எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் தண்ணியில் கொதிக்க வச்சு அதை 1/2 லிட்டராக பண்ணி அதை அப்படியே நம்ம குடிக்கிறதுக்கு வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வருமுன் காப்பு முன்னா அந்த மாதிரி தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வராமையே நம்ம முடிஞ்ச அளவுக்கு பாதுகாத்துக்கலாம். இப்போ இதே பாருங்கள், கருன்னு இருக்குது, சத்தம் கேட்கும் பாருங்க, சத்தம் கேட்குது பார்த்தீங்களா. அப்போ கருன்னு இருக்குது. அப்போ இது மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது குறையிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளாக அது ஆகும். இந்த 3 நாளும் பார்த்தீங்கன்னா நம்ம இதை தனியாக பிடிச்சி ஒரு குண்டுக்குள்ள அடைச்சி அதுக்கு தனியாக மேவு இது வச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பெரிய குண்டுகள் அடையாமல் பார்த்தீங்கன்னா ஒரு கீழே மண் இருக்கிற இடத்துல வச்சு அடைச்சிக்குவாங்க. ஏன்னா இதனோட கழிவுகள் பார்த்திங்கன்னா அந்த கூண்டில் ஒட்டிக்கும். அப்போ நம்ம அது மூலிமா பார்த்திங்கன்னா பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே மண்ணுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அது முழுக்க கீழே ஈரமாக போயிடும். நம்ம அந்த இடத்துக்கு மட்டும் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் போட்டுவிட்டாலே கிட்டத்தட்ட போயிடும். அதே கூண்டுகள் அந்த அளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கூண்டுகளை சுத்தம் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு மருந்து இருக்குது, நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பத்தால பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்புறம் ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ தான் முடிச்சுக்கிறேன். நன்றி.